வெல்கம் டு அகிலா சமையல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சைடிஷ் எதுவுமே தேவையே இல்லைங்க. வெறுமனே சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட அப்பளம் வடகம் இது மாதிரி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாங்க. கடுகெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் நான் சின்னதாக கட் பண்ண 4 பூண்டு பல் சேர்த்துக்கிறேங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். பெரிய வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 பழுத்த தக்காளி எடுத்துருக்கேங்க. அதை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் காய்கறிகள்லாம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அது என்னென்னா முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், முள்ளங்கி, அவரைக்காய், இது கூட சௌச்சௌ. இந்த காய்கறிகள்லாம் நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய்கறிகள்லாம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க அந்த கடாயில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம தக்காளிக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த காய்கறிகளோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்த காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்ல வாசனை வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இடையில 2 தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மூடி எடுத்துகிட்டு பார்த்தோன்னா நம்ம சேர்த்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. 3/4 பதம் வரைக்கும் வெந்திருந்தால் போதும். இந்த சாதத்தை இந்த காய்கறி கூட சேர்த்துடலாம். இந்த சாதத்துக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பலகாய் சாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க. காய்கறியே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு குறைஞ்ச நேரத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லி இலை மேலே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்த்தோம்னா நம்ம கமகமன்னு ஒரு வாசனையோட நம்மளுக்கு இந்த பலகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இனி அவ்வளோதான், சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு சைடிஷே தேவையில்லைங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்பளம் இல்லை தயிர் வெங்காயம் இதை வச்சு சேர்த்து வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பலகாய் சாதம் உங்கள் வீட்டில் நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.